நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஏழை அம்மாவின் சாக்லேட் லட்டு. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெண்டலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வரிசையாக காய்கறி கடை, பழக்கடை, பூக்கடை, அரிசி கடைன்னு ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். இவ்வளோ கடைகள் இருக்கே. இந்த எல்லா கடைகளுக்கும் வாடகை மாதம் 1500 ரூபாய் கொடுக்கணும். ஒவ்வொரு கடைக்காரங்களும் மாதம் 1500 ரூபாய் எடுத்து வைக்கணுமேங்கிறதுக்காக லாபத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க வாடகை காசை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்களே, அந்த ரோட்டில் போகிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. சைக்கிளில் போகணும்னா 400 ரூபா, பைக்கில் போகணும்னா 500 ரூபா, கார் ஏதாவது போகணும்னா 1000 ரூபாய் கட்டணும். மாதத்துக்கு 300 ரூபாய் கொடுத்தோன்னா அந்த சிமெண்ட் ரோட்டில் நடந்து போகலாம். இவ்வளோ வரி வாங்குறாங்களே, இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பாவம் தான் நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இந்த வரி காசெல்லாம் வாங்குகிற தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வரி காசு எல்லாத்தையுமே பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்கவுங்க பேரில் வர்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இது எதையுமே இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இதே ஊரில் குழந்தை தொழிலாளர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ அந்த ஊரில் எந்த ஒரு குழந்தை தொழிலாளர்களும் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே அந்த ஊர் தலைவர் தான். வரி காசெல்லாம் வாங்குறாங்கன்னு சொன்னல, அதை பேங்க் அக்கௌண்ட்லேயும் போட்டுடுறாங்க. ஆனால் அதை இப்போதைக்கு யார்கிட்டையுமே கையில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வீட்டில் உள்ள பசங்களோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தையே அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஊர் தலைவர் இல்லை, அவங்களோட மனைவியும் மகனும் தான் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அதுவும் அந்த பையன் பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா இல்லைங்கிறதுனால படித்ததுக்கு தகுந்தாப்புல வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த தலைவரோட மனைவியும் மகனுமா சேர்ந்து அந்த தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இவங்க 2 பேரோட பேர் என்னன்னா, இவங்க பேர் ஜோதி, அவங்களோட பையன் பேர் கரண். கரணோட அப்பா தலைவராக இருந்தாலும் அவ்வளோ வசதியான குடும்பமே இவங்க கிடையாது. அவங்க உழைச்சி அவங்களா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஜோதி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் குட்டி குட்டியாக ரொம்பவே தரமாக சூப்பரான லட்டுவெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த லட்டு எல்லாத்தையும் கரண் என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக ஒரு பெரிய கடையில் அவங்க அப்பா வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கடையில் போய் லட்டுவெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. ஆனால் ரொம்பவே குறைந்த லாபத்துக்கு தான் இவங்க விற்பனை செய்கிறாங்க. கரணோட அப்பா யாரையும் ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் ஒத்துமையாக வாழணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயுமே பாசமாக இருப்பாங்க. அதனால் விலை எதையுமே அதிகமாக தராமல் கொஞ்சமாக லாபம் கிடைச்சாலே போதும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் அவங்களோட மகன் மனைவியவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. கரண் எல்லா லட்டுகளையும் எடுத்துட்டு அந்த கடைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைக்காரங்களும் கரண் கிட்ட எல்லா லட்டுகளையும் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அந்த கரணும் கடைக்காரங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்வீட் கடைக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க வராங்க. அண்ணாச்சி, எனக்கு இப்போவே ஒரு 50 லட்டு வேணும். என்னோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லட்டு வேணும். அதை இப்போவே எனக்கு பார்சல் பண்ணி தர முடியுமா? இது எல்லாமே புது லட்டுகள் தானே, சீக்கிரமாக பார்சல் பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. ஒரு லட்டு எவ்வளோனாச்சி? மொத்த லட்டுக்குமே நீங்கள் கணக்கை போட்டுகிட்டே சொல்லுங்கள், நான் இப்போவே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த ஸ்வீட் கடை அண்ணாச்சி சொல்கிறாங்க, எல்லா லட்டுவையும் உங்கள் ஒருத்தருக்கே தந்துட்டா வாடிக்கையாக வாங்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் தரணும்ல. அதனால் ஒரு பாதி லட்டு மட்டும், 25 லட்டு மட்டும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும், அட என்னாச்சு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, நான் காசை கொடுத்துட்டு தானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னடானா நான் காசு கொடுக்காத மாதிரியும் பாதி லட்டு மட்டும்தான் தருவேன்னு சொல்கிறீங்களே. காசை கொடுத்தா நீங்கள் எத்தனை லட்டுனாலும் எனக்கு தரதானே செய்யணும். அது எப்படி நீங்கள் பாதி லட்டு வாங்கிக்கிறீங்களா, அத்தனை லட்டு இத்தனை லட்டு வாங்கிக்கிறீங்களான்ட்டு என்னை என்னன்னாச்சு நீங்கள் கேட்பீங்க.
வயிறு பசிக்குதுன்னா நம்ம வயிறு முழுக்க தானே சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு இவங்களுக்கு தரணும் அவங்களுக்கு தரணுன்றதுக்காக நம்ம வயிற்ற காய போட்டுட்டு இருக்க முடியுமா? எனக்கு லட்டுவே வேண்டானாச்சி. 50 லட்டு தரீங்கன்னா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா ஒரு லட்டு கூட எனக்கு வேண்டாம். இப்போவே நீங்கள் சொல்லிடுங்க, நான் வேறு கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த அண்ணாச்சி, அட என்னம்மா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களே, உங்களெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட பொறுமை இல்லை. சொல்லப்போனால் எனக்கு நேரமும் இல்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. நீங்கள் வேறு கடை போகிறதா இருந்தால் கிளம்புங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு உடனே அந்த அம்மாவும், இதுக்கப்புறம் நான் உங்கள் கடைக்கு வரவே மாட்டேனாச்சி, வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கோவத்தில் கிளம்பிட்டாங்க. அந்த அண்ணாச்சி இப்போ அந்த கரண்ட்டை பேசுகிறாங்க. என்ன தம்பி, கரண் தம்பி, நீங்கள் ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் அதை எதையும் நினச்சிக்காதீங்க. இப்படி தான் தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வருவாங்க. அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம நெளிஞ்சு வளைஞ்சு போக முடியாது. எத்தனை பேர் வாங்குறாங்க? இவங்க ஒருத்தர் என்ன தினமுமா வாங்கிட்டு இருக்காங்க? நம்மக்கிட்ட வழக்கமாக வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ அவங்க வந்து கேட்கும்போது நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. இது சாப்பிட்ற பொருள்ப்பா, எல்லாத்துக்குமே வேணும். ஒருத்தரே எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட முடியாதுல்ல. அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் அனுசரித்து வாங்கிக்கணும். அந்த அனுசரணை அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அவசரத்தில் தான் இருக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், போனால் போகட்டும்ப்பா. வேற நல்லா நிறைய பேர் வருவாங்க நம்ம கடைக்கு. இப்படி இருக்கிறதுங்க நம்ம கடைக்கு வராமல் இருக்கிறதே நல்லது தான். எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. இப்போ கரணும், ஆமாண்ணாச்சி, நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவந்தான். யாருனாலும் கொஞ்சம் அனுசரணையாக போனால் மட்டும்தான் எதுனாலும் கிடைக்கும். ரொம்ப அவசரத்தில் இருக்கவே கூடாது. தனக்கு மட்டும்தான் எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குணத்தை என்ன பண்ண முடியும்? அவங்களா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. சரிங்கண்ணாச்சி, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டாங்க. கரணு வீட்டுக்கு வந்ததுமே, டே கரணு, இந்த சம்பளம் நமக்கு போதவே போதாதுடா. நமக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அதுலேயும் வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு சொல்லவா வேணும், தண்ணி வரி கட்டணும், வரியே ஏகப்பட்ட வரி இருக்குது. நம்மளும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படியே இருக்கிறது? நீயும் படித்ததுக்கு தகுந்தாப்புல வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்த. ஆனாலும் உனக்கு வெளியில் போகிற வேலை சுத்தமாக பிடிக்கலையே. வேலையும் நிறுத்திட்ட. நான் முதலாளியாக தான் இருக்கணுங்கிற, யாருக்கிட்டேயும் தொழிலாளியாக போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிற. அதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ நீ நம்ம சொந்த தொழில் பார்க்குற அப்படின்னா முன்னேறணும்ல. அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம இனிமேலும் இப்படியே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம முன்னேறணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம தொழிலை பெருசுப்படுத்தணும்டா. நம்ம ஒரு கடையை பிடிப்போமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கரணும், அம்மா என்னம்மா நீங்கள், நான் வந்ததும் வராததுமா இப்படி எனக்கு அறிவுரையாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே. எனக்கு என்ன ஆசை இல்லையாம்மா நான் பெரிய ஆளாக வரணுன்ட்டு? அதுக்காக தாம்மா நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த விஷயமாக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்தனே. எனக்கு இன்னும் ஒரு 100 லட்டு செஞ்சு தாங்கம்மா. அதை நான் நம்ம சந்தையில் கொண்டு போய் விற்பனை செஞ்சு பார்க்குறேன். அது நல்லா விற்கிது அப்படின்னா நாம் அங்கேயே ஒரு கடையை போடலாம் அப்படிங்கிறான். அதுக்கு கரனோட அம்மாவும், ரொம்ப சந்தோஷண்டா கரணே, நானும் நீ என்னமோ இப்படியே இருந்துட போகிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி கிடையாதுடா. நான் தான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 100 லட்டு தானே, இப்போவே உனக்காக நான் வேகமாக வேலைகளை முடித்து லட்டுவை தயார் செஞ்சு கொண்டு வந்து தரேன். அதை நீ சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செய்ய அப்படிங்கிறாங்க. கரணே, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், எனக்காக லட்டு செஞ்சு தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கரனோட அம்மா ஜோதி போய் லட்டுவெல்லாம் ரொம்ப சூப்பராக தரமாக பார்க்குறதுக்கே அழகாக குட்டி குட்டி லட்டுவெல்லாம் தயார் செஞ்சுட்டாங்க. டேய் கரணே, லட்டுவெல்லாம் தயாராக இருக்குதுடா. நீ சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை மட்டும்தான் செய்யணும். எடுத்துகிட்டு போறியா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு குரல் கொடுக்குறாங்க. அந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு கரனும் போயிட்டு அந்த எல்லா லட்டுகளையும் ஒரு கூடையில் அடுக்கி வச்சு சந்தைக்கு கொண்டு போயிட்டாங்க. லட்டு 10 ரூபாய்க்கு 2 லட்டு, வாங்கம்மா வாங்க, லட்டு வாங்கிட்டு போங்க. ரொம்ப சுவையான லட்டுவெல்லாம் வேணுமா? நம்ம கடைக்கு வாங்கம்மா வாங்க,
லட்டு வாங்க வாங்க அப்படின்ட்டு கரண் ஒரே சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்குறாங்க மக்கள் எல்லாரையும். இங்கே கரனோட சத்தத்தை கேட்டோன்னையும் யாரா அது இங்கே கூச்சல் போட்டுட்ருக்கா அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா தம்பி, லட்டுவெல்லாம் நல்லா இருக்கா? புது லட்டு தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா ஆமாம், ஆமாண்ணே ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லட்டுவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தினமும் லட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. அவ்வளோ ருசியான லட்டு, எல்லாமே இயற்கையான முறையில் வீட்டிலையே செஞ்சு கொண்டு வந்த லட்டு. வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறையா பேர் லட்டுவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கூடையே காலி ஆயிடுச்சு. இந்த கரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா, எவ்வளோ பணம் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு. நல்ல லாபம் கிடச்சிருக்குமா, ரொம்ப நிறையா விற்பனையும் ஆகுதுமா. அந்த இடத்துல நாம் கடை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிண்ணா, நான் போயிட்டு அந்த இடத்துல கடை போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. கடையவும் வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சிருச்சு. ஜோதியும் காலையில் விடிஞ்சதுமே நிறையா லட்டுகளும் அதுக்கப்புறம் கடைக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் தேவையோ நிறையா வகை ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. கரண் அவங்க அம்மா செஞ்சு வச்ச ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னையும், அம்மா என்னம்மா இது, எவ்வளோ ஸ்வீட்ஸ், நான் சொல்லாமலே வகை வகையாக ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறீங்களே, பார்க்குறதுக்கு எனக்கே எல்லாத்தையும் ஒவ்வொன்று சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குது. வாயில் வச்சோனையும் கரையிற நெய் மைசூர் பாக்கு, பாதுஷா, லட்டு, தொட்டோனையும் உதிர்ற சோன் பப்படி, அடாடாடாடாடா, பால்கோவா, அல்வான்னு எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறீங்க. எனக்கு இப்போவே எச்சி ஊறுதுமா. அப்போ நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி வியாபாரம் சூப்பராக தாம்மா இருக்க போகுது. நீங்கள் செய்கிற ஸ்வீட்டு தாம்மா. சரிம்மா, நான் எல்லா ஸ்வீட்ஸையுமே விற்பனை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தைக்கு கரண் புறப்பட்டுட்டாங்க. கரண் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் கடை வாடகைக்கு பிடிச்சாங்கல்ல, அந்த கடையில் எல்லா வகை ஸ்வீட்ஸையுமே அடுக்கி வச்சுட்டாங்க. அடுக்கி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே வாசனை அந்த ஊரையே தூக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி, நேற்று நீ தானப்பா ஒரே ஒரு கூடையில் லட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து விற்பனை செஞ்சிட்டு இருந்த, இன்னைக்கு வகை வகையாக ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்கிறியே, ரொம்ப அழகாக இருக்குது கடை பார்க்குறதுக்கே. எல்லா ஸ்வீட்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லா ஸ்வீட்லேயுமே ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸில் வச்சு தந்துருப்பா அப்படின்ட்டு எல்லாரும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காசு மேலே காசாக தான். கரண் கையில் அவ்வளோ காசு நிறைஞ்சு போச்சு. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா கரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, நாம் விற்பனை மட்டும்தான் செய்கிறோம், நம்ம அம்மா மட்டும்தான் எல்லா வகை ஸ்வீட்ஸையுமே தனியாக ஒரே ஆளாக உட்காந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இது நமக்கு வேலைக்கு ஆகாது. அம்மாவுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம 2 வேலையாட்கள் போடலான்னு சொல்லிட்டு 2 பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 3 பேராக சேர்ந்து நிறையா ஸ்வீட் செய்கிறாங்க. இப்போ கரனோட அம்மாவுக்கும் உதவியாக இருக்குது. மொத்தமாக எல்லா வேலையும் அவங்களா செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் தயாரானதுமே கரணை அவங்களோட கடைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் குழந்தைங்க ஸ்வீட்ஸே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்பா, எனக்கு ஸ்வீட் எதுவும் வேண்டாம்ப்பா, சாக்லேட் வாங்கிட்டாங்கப்பா, சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் இதே கடையிலே எனக்கு ஸ்வீட்ஸை வாங்கி கொடுத்தே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. வேறு கடைக்கு போகலாம்ப்பா, எனக்கு இந்த கடையில் ஸ்வீட்ஸே வேண்டாம்ப்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, வேறு ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போங்களாம்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஸ்வீட் வாங்க வந்திருக்கிறாங்க. அவங்களோட குழந்த செம்மையாக ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த குட்டி பொண்ணு அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணதுலேயே அவங்க அப்பா பாவம் ஒரு ஸ்வீட்டு கூட வாங்காமல் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கரனுக்கு உடனே சிரிப்பு தான் வந்தது. நம்மளும் இப்படி தானே, தினம் ஸ்வீட்டே எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்,
குழந்தைங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்லேயே சாக்லேட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்னா இன்னைக்கு அடம் பிடிச்சிட்டு போன குழந்தை கூட நாளைக்கு நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவான்னு அடம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஸ்வீட்டை தான் நாம் இன்னைக்கு தயாரிக்க சொல்லணும் நம்ம அம்மா கிட்ட. இன்னைக்கு போனதே சரின்னு நம்ம அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு சொல்லிட்டு கடை வியாபாரம் முடிஞ்சதுமே அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இதை கேட்ட கரணோட அம்மா ஜோதிக்கு அதை விட பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது இப்படியா நடந்துச்சு, நான் அதை பார்க்காம போனேனே, என்ன நாளைக்கு உன்னோட கடைக்கு கூட்டிகிட்டு போடா, நானும் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த கரணு, அம்மா அம்மா நீங்கள் ஒன்றும் இந்த கடைக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் வீட்டில் உள்ள வேலையை மட்டும் பார்த்தாலே போதும், வேற எந்த உதவிகளும் வேண்டாமா, சாக்லேட்டை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட்டை செய்ய முடியுமான்னு போய் பாருங்க, சீக்கிரமாக வேலையை முடிங்கம்மா, நான் போய் கடையை திறக்கணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த ஜோதி இப்போ அவ்வளோ சோகமாயிட்டாங்க. சரி, நம்ம மகனுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு மன கஷ்டத்தோடவே போய் சாக்லேட்டெல்லாம் வச்சு இதுலேயும் ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டை செய்யணுன்ட்டு நிறையா சாக்லேட் லட்டுகளை செஞ்சிட்டாங்க. டேய் கரணு, நீ சொன்ன மாதிரியே நான் சாக்லேட்டெல்லாம் வச்சு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிட்டேன்டா, நீ உன்னோட கடைக்கு கொண்டு போய் வியாபாரத்தை பாரு அப்படின்ட்டாங்க. இந்த கரணம், சரி சரிம்மா, நான் கடைக்கு புறப்படுறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரணு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க கடைக்கு வந்து மறுபடியும் எல்லா ஸ்வீட்ஸையுமே அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ கடைக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. கடைக்கு வந்த ஒரு அக்கா, என்னப்பா தம்பி, இது என்ன வித்தியாசமான கலரில் இருக்கே, நேத்தெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்டை நான் பார்க்கவே இல்லை, இது என்ன ஸ்வீட்டு, எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, டேஸ்ட்டு நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கரணம், என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, இது சாக்லேட் லட்டு, பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்க்கா, பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேணும்னா ஒரு லட்டு உங்களுக்கு சும்மாவே தரேன், சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க, லட்டு நல்லா இல்லை வாங்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட லட்டுக்கு கூட காசே தர வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு லட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அக்காவும் அந்த லட்டுவை சாப்பிட்டு பார்க்குறாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. தம்பி தம்பி கரண் தம்பி, நீ சொன்ன மாதிரியே லட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. நானும் இந்த லட்டுவோட கலரை பார்த்தோன்னையும் கசப்பாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லட்டுவில் 1 கிலோ பார்சல் பண்ணிடுப்பா, சீக்கிரம் பார்சல் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எந்த கடையிலையுமே சாக்லேட் லட்டு கிடையவே கிடையாது. கரணோட கடையில் மட்டும்தான் சாக்லேட் லட்டுவே உருவாக்கியிருக்காங்க. அந்த சாக்லேட் லட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நிறையா ஸ்வீட்ஸு, சாக்லேட் லட்டுக்கள் எல்லாமே நிறைய விற்பனை ஆகுது. இப்போ பணம் மேலே பணம் நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பணத்தெல்லாம் வச்சு நம்ம பெரிய ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒன்று ஓப்பன் பண்ணணும் தானே முன்னாடியே நினச்சோம். அதுவும் அந்த ஸ்டாலுக்கு ஓனராக நம்ம அம்மாவை தான் போடணும்னு நம்ம நினச்சோம். அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அம்மாவை நம்மளோட சின்ன கடைக்கு வரவழைக்காமல் பெரிய ஸ்வீட் ஸ்டால் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அம்மாவை திறப்பு விழாவுக்கே அழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டாலை சொந்தமாகவே வாங்கிட்டாங்க. இப்போ கரணு அவங்க அம்மாவை ரொம்பவே சர்ப்ரைஸாக அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுலேயும் அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு அவங்க அம்மாவோட பேரையும் அவங்க அப்பாவோட பேரையும் வைக்கிறாங்க, ஜோதி மகான் ஸ்வீட் ஸ்டால் அப்படின்ட்டு. சிறப்பு விருந்தினராகவும் அந்த கடைக்கு முதலாளியாகவும் அவங்க அம்மாவை வரவழைச்சி ரிப்பன் கட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, படிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் படிப்பு நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதமே நம்மளோட படிப்பு தான். நாம் எவ்வளோ கஷ்டமான கீழ்நிலையில் இருந்தாலும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மாறி மாறி முயற்சி செஞ்சுட்டே இருந்து நம்மளோட முழு முயற்சியை போட்டுகிட்டே வந்தோம்னா
கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய நிலையில் போய் நிற்போம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றிகள்ங்கிறது ஒரு தனி மனிதனோட சந்தோஷம் மட்டும் கிடையாது. நம்மளோட குடும்பம், சுற்றி உள்ளவர்கள், நம்மளோட ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே இருக்கும்போது வெற்றிகள் மேலே வெற்றிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.